பாதைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயேசுவின் வருகை இன்று வெகு சமீபமாய் தெரிகின்றது. இயேசுவின் வருகை இன்று வெகு சமீபமாய் தெரிகின்றது. உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வெகு அவசியமாகின்றது. ஓ மானிடரே, இதை சிந்திப்பீரே, இயேசு கிறிஸ்து வருகின்றார். ஓ மானிடரே, இதை சிந்திப்பீரே, இயேசு கிறிஸ்து வருகின்றார். பாவத்தில் புரளுவதும் மாசாபத்தில் முடியும் அன்று. நீ பாவத்தில் புரளுவதும் மாசாபமாய் முடியும் அன்று. உன் வாழ்க்கையில் ஒரு திருத்தம் வெகு அவசியமாகின்றது. ஓ மானிடரே, இதை சிந்திப்பீரே, இயேசு கிறிஸ்து வருகின்றார். ஓ மானிடரே, இதை சிந்திப்பீரே, இயேசு கிறிஸ்து வருகின்றார். இந்த நாளுக்குரிய வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 16 வரை. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. மகா அன்பு கிருபை நிறைந்த அருமை தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை நேரத்துக்காக நாங்கள் துதிக்கிறோம், சோசரிக்கிறோம். எங்கள் ஆயுசு நாளோடு ஒரு நாளை கூட்டி தந்தபடியால் நாங்கள் நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறோம், சோசரிக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஊழிய பாதையிலே குடும்ப வாழ்க்கையில் எடுக்கிற எல்லா முயற்சியிலும் உடைய ஆசீர்வாதத்தின் கரம் உடைய பிள்ளைகளோடும் உடைய பிள்ளைகளை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்டபடி கடைசி நாட்களுக்கும் நாங்கள் வந்திருக்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் நிறைவேறுவதை நாங்கள் பார்க்கிறோம் கூட. கர்த்தாவே, எங்கள் தேச தலைவர்களும் அறிந்து கொள்ளட்டும். இந்த தேசம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேசம் கர்த்தரால் பாதுகாக்கப்பட நீங்கள் கிருபை செய்யுங்க. தேச தலைவர்கள் சமாதானத்தோடு இந்த தேசத்தை நடத்தி செல்லக்கூடிய நல்ல ஞானத்தை தந்து உடைய பிள்ளைகளை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பருவமழை எதிர்நோக்கி இருக்கிறோம். தேவைக்கேற்ப நல்ல செழிப்புள்ள மழைகளை தந்து அப்பா இந்த ஆண்டிலும் விவசாயங்கள் செழிக்க தேசம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். விஸ்வவாணி பணிகளை தந்திருக்கிறேன் எல்லா முன்னிலேற ஊழியர்கள், உடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தோடைய பாதத்தில் ஒருவரும் கூட கர்த்தாவை இந்த நாளிலும் வாசிக்க கேட்ட அந்த வேத வாக்கியத்தின்படி கூட கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கை உப்பாயும் ஒளியாயும் இருக்க வேண்டும் என்று இந்த வேதவசனம் கற்றுத்தருகிறது. ஒரு சாரமுள்ள உப்பு கர்த்தாவை கெட்டு போகக்கூடிய பொருட்களை கர்த்தாவை பாதுகாக்கிறதாயும் சுவையற்ற பொருள்களுக்கு தன்னை அழித்து கரைத்து
சுவை கொடுக்கின்றதாய் காணப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். விதமாக எங்களுடைய வாழ்க்கையும் கூட கர்த்தாவே மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு வாழ்க்கையாக இருப்பதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேடி வந்த தெய்வம் இருக்க தெய்வத்தை தேடி, இரட்சகரை தேடி, மீட்பரை தேடி தன்னுடைய பாவ பரிகாரத்துக்காக கர்த்தாவே திசை தெரியாது வழி தெரியாத மக்களுக்கு நாங்கள் வெளிச்சமாயும் பாதையாயும் காணப்பட நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதன் மூலம் அதற்கென்று இந்த விசுவானின் செடி பண்ணி இயக்கத்தில் எடுக்கிற எல்லா முயற்சியிலும் உங்களுடைய கரம் எங்களோடு எங்களை நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். அந்த விஷயங்களுடைய பாதத்தில் வருகிறோம். கையிருக்கிறவனுடைய பாதுகாவலை கரம் இருக்கட்டும். சுவிசேஷ நிமித்தம் கடந்து செல்கிற இடங்களிலே நீங்கள் பக்கத்துணையும் பாதுகாவலுமாக இருந்து நடத்துங்க. அப்போ எதிர்ப்பில் நிறைந்த கிராமங்களில் அவளை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. தடைப்பட்ட ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிற ஆலயங்கள் அதில் கட்டி பிரதேச செய்யப்பட நீங்கள் கிருபை செய்யுங்க. சுவிசேஷ நிமித்தம் அவருடைய பாடுகள் ஒரு இருக்கிற பிள்ளைகளுக்கு இறக்கம் பாராட்டி விடுதலையை தாங்க. வாகனங்களை போதெல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க. கொல்லாத மனிதர்கள், கொடிய மிருகங்களுக்கும் உடைய பிள்ளைகளை விலைக்கு மறைத்து வேலையடைத்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏரியாவின் விடுத்த எலிசாவுக்கு ரெட்டிப்பாய் தந்த போல அந்த ரெட்டிப்பான வரங்களால் உடைய பிள்ளைகளை நிரப்பி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த சுவிசேஷப்படியிலும் உங்களோடு இணைந்து ஜெபித்து கொடுத்து தாங்கிற இந்த படிப்பங்காளுடைய குடும்பங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாங்க. படித்து பணிக்காக காத்திருக்க பிள்ளைகளுக்கும் நல்ல பணி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். திருமணத்துக்காக காத்திருக்க பிள்ளைகளுக்கு நல்ல ஏற்ற எதிர்கால வாழ்வுகளை ஏற்படுத்தி தாங்க. விபடமாகியும் கற்பத்தின் கனிக்காக காத்திருக்க பிள்ளைகளுக்கும் நீங்கள் கற்பத்தின் கனிகளை தந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கத்தரால் கிடைக்கும் சுதந்திரம், உலகத்தின் பொருளாலும் பெற்றுக்கொள்ள முடியாத ஆசீர்வாதம் அதேபடிய பிள்ளைகளுக்கு நீங்கள் தந்தும் பிள்ளைகளை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாளையும் உங்களுடைய கர்த்தாவே கீழ்ப்படுதல் இல்லாத பிள்ளைகளினாலே கண்ணீரோடு கவலையோடு பெற்றோருக்கு இறங்கி பிள்ளைகளுக்கு நல்ல கீழ்ப்படுதலை தந்து ரசிப்பினர்களுக்கு கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த சிறு வயதிலே டிவிக்கும் செல்போனுக்கும் அடிமைப்பட்டிருந்த பிள்ளைகள் இந்த செல்போன் அடிமையில் விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. பெற்றோருக்கும் பிள்ளைகளை விட நடத்தக்கூடிய நல்ல ஞானத்தை தந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடற்சியில் இருக்க பிள்ளைகளுக்கு பார்த்தோம் சுகர்னால, கிட்னி பிரச்சனையினால, பக்கவாத வியாதியினால கூட கர்த்தாவே கேன்சர் வியாதியினால, இருதய பலவீனத்தினால பாதிக்கப்பட்டிருக்க பிள்ளைகளுக்கெல்லாம் இறங்கி மருத்துவத்துக்கும் மருந்துக்கும் அப்பாற்பட்ட தெய்வீக சுகத்தை தாங்க. கல்வாரி சின்ன ரத்தத்தினாலே மீட்பு உண்டு, சுகம் உண்டு, விடுதலை உண்டு. கர்த்தா வீண் செலவினங்கள் வீணால் செல்லாதபடி நல்ல ஒரு பரிபூர்ண சுகத்தை உடைய பிள்ளைகளுக்கு தந்து அப்பா நீங்கள் வழிநடத்த வேண்டுமா. நீ சொல்ல ஆகும், நீ கட்டளை நிற்கும், என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை உங்கள் செய்வேன்னு சொன்ன கர்த்தர் உடைய நாமத்தினால நாங்கள் நேரெடுக்க விண்ணப்பத்துக்கு இறங்கி உடைய பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான ஒரு சுகத்தை தந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமான்னு சொல்லி இந்த புதிய நாளும் பிள்ளைகளுடைய ஊழிய பாதையிலே குடும்ப வாழ்க்கையிலே ஆசீர்வாதமும் நன்மை நாட்களாக இருக்க நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமான்னு சொல்லிக்கிறோம். உடைய நாமத்தினாலே உடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளை தொடருவதாக எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசுவின் இன்பேனிய நாமத்தில் கெஞ்சி கொண்டாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 1827000333. தயவாக ஓடியவா, கிருபையின் வாசல் உண்டு. நீ தயவாக ஓடியவா, கிருபையின் வாசல் உண்டு. உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் மிகு அவசியமாகிறது. ஓ மானிடரே, இதை சிந்திப்பிரே, இயேசு கிறிஸ்து வருகின்றார். ஓ மானிடரே, இதை சிந்திப்பிரே, இயேசு கிறிஸ்து வருகின்றார்.